PGTRB English Unit 9 Language and Linguistics growth of vocabularyங்கிற டாபிக்ல இருந்து MCQ 20 questions இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இது டெஸ்ட் நம்பர் 18. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. How does the phrase a flashing eye transform? A flashing eye இதை ரிப்பீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா flashing guy அப்படின்னு கிடைக்கும். In which novel did James Joyce use portmanteau words? இந்த portmanteau words வந்து James Joyce எந்த நாவல்ல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா Finnegan's Wake. portmanteau word அப்படின்னா சில காம்பவுண்ட் வேர்டு, ரெண்டு வேர்டு சேர்ந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் tragedy plus comedy, tragic comedy அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் portmanteau word. Next question. How is the portmanteau word smog formed? இந்த smogங்கிற வேர்டு எப்படி ஃபார்ம் ஆச்சு? Smoke fog. What is the expansion of radar? Radarக்கு என்ன expansion? Radio detection and ranking. Next question. What do the following words aids UNESCO describe the method? இதை வந்து நம்ம அப்ரிவேஷன் சொல்லுவோம். IAS, IPS, IFS, AIDS, UNESCO இதெல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? அப்ரிவேஷன் சொல்லுவோம். ஆனா CL10 வந்து இதை அப்ரிவேஷன் சொல்லல. இதை வந்து என்னன்னு சொல்லியிருக்காருன்னா வேர்ட்ஸ் ஃப்ரம் இனிஷியல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அப்ரிவேஷன்னா என்ன மீனிங்? அவர் கொடுத்த மீனிங் அப்படின்னா பெரிய வேர்டை சின்ன வேர்டா மாத்துறது. அதுக்கு பேரு கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெபார்டரியா லேப் அப்படின்னு சொல்லுவோம். மேத்தமேட்டிக்ஸா மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து அப்ரிவேஷன் அவர் வச்சிருக்காரு. ஸோ இந்த எய்ட்ஸ், யுனெஸ்கோ இந்த மாதிரி வேர்ட்ஸை அவர் என்னன்னு வச்சிருக்காரு? நேமு வேர்ட்ஸ் ஃப்ரம் இனிஷியல்ஸ்னு வச்சிருக்காரு. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. What is the method adopted in coining the words resurrection, conception, inscription? இதை வந்து என்னன்னு ஒரு பேர் வச்சிருக்காருன்னா பேக் ஃபார்மேஷன் அப்படின்னு வச்சிருக்காரு. என்னன்னு வச்சிருக்காரு? பேக் ஃபார்மேஷன். அப்படின்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நவுன்ல இருந்து வேர்பை உண்டாக்குறது, ஒரு அட்வர்ப்ல இருந்து வேர்பை உண்டாக்குறது. இப்ப ரெசரக்ஷன்ல இருந்து டு ரெசரக்ட் அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம். ரெசரக்ட்ங்கிற வேர்பை கொண்டு வரலாம். கன்செப்ஷன்ல இருந்து கன்ஸ்கிரைப் அப்படின்னு கொண்டு வரலாம். இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து இன்ஸ்கிரைப் அப்படின்னு கொண்டு வரலாம். இதை வந்து என்னன்னு பேர் வச்சிருக்காரு? பேக் ஃபார்மேஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. Next question. Which method of vocabulary did Chaucer use? Chaucer எந்த மெத்தடை யூஸ் பண்ணார் அப்படின்னா corruptions of misunderstanding. corruption சொல்லுவாங்க, இல்லைன்னா அதை misunderstandingனோ சொல்லுவோம். In which method were the words posthumous, helpmate, sailor formed? எந்த மெத்தட்ல இந்த வேர்டு வந்தது? false etymology. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? false etymology. Next question. Which method was used by Sheridan to make malapropism? இந்த malapropism அப்படின்னா சொல் மாறாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது அவர் எங்க இருந்து எடுத்தாருன்னா false etymology தான் அவர் யூஸ் பண்ணாரு. ஸோ அவரு பைனாப்பிள் ஆஃப் பொலைட்னஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பார். பைனாப்பிள் ஆஃப் பொலைட்னஸ். During whose rule were the slang words from low life introduced in good English? இந்த slang words எல்லாம் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆனது? எந்த பீரியட் அப்படின்னா ஆனி பீரியட். Which among them is not the slang word? இந்த கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸ்ல எது ஸ்லாங் வேர்டு இல்ல? சாப், பிரிக், ட்ரிப் இது எல்லாமே ஸ்லாங் வேர்டு தான். பஞ்சி மட்டும்தான் இல்ல. During whose reign was the word lynch formed? இந்த லிஞ்ச்ங்கிற வேர்டு யாருடைய ஆட்சி காலத்துல வந்தது? எலிசபெத்தோடைய பீரியட்ல வந்தது. When was the word boycott introduced in Ireland? இந்த boycottங்கிற வேர்டு அயர்லாந்துல எப்ப இன்ட்ரடியூஸ் ஆனது? 1880. Which among the following is an example of conscious and deliberate coinages? கொடுக்கப்பட்ட வார்த்தையில conscious and deliberate coinages வந்து சார்ந்த வார்த்தை எது அப்படின்னா geography. In which method are the words rank, teetotal, random, tandem formed? எந்த மெத்தட்ல இந்த வேர்ட்ஸ் இருக்கு? freak formation. அதுக்கு பேர் வந்து என்னது? freak formation. freak அப்படின்னா எதேச்சையா உருவான வார்த்தைகள்.
artless formation அப்படின்னு சொல்லுவோம். Which English writer first thought of fixing meaning permanently but later changed his mind? எந்த ரைட்டரு வேர்டுக்கு மீனிங் ஸ்பெல்லிங் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சாரு, அதுக்கப்புறம் அவர் மைண்டை மாத்திக்கிட்டாரு? அவர் வேற யாரும் இல்ல, டாக்டர் ஜான்சன் தான். How many methods are adopted for the change of meaning? Change of meaningல எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு? 12 methods. First மெத்தடுக்கு பேரு generalization, second specialization, third extension or transference followed by differentiation of meaning அப்படின்னு சொல்லுவோம். fourth one association of ideas, fifth one polarization, sixth loss of distinctive coloring, seventh one metaphorical application, eighth one euphemism, ninth prudery, 10th reversal of meaning, 11th popular misunderstanding, 12th proper names became ordinary part of speech. Proper names became ordinary part of speech. So இந்த மாதிரி 12 methods இருக்கு. இதான் வந்து change of meaning. Which among the following words is an example of generalization? இந்த வேர்ட்ல, இந்த கொடுக்கப்பட்ட வேர்ட்ல எது ஜெனரலைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஜேர்னி. ஜெனரலைசேஷன்னா ஃப்ரம் ஒன் டு மெனின்னு அர்த்தம். ஃப்ரம் ஒன் டு மெனி, அதுக்கு பேரு ஜெனரலைசேஷன். In which play of Shakespeare was a box and tree referred? எந்த பிளேவில் பாக்ஸ் அண்ட் ட்ரீயை ரெஃபர் பண்ணுவாரு? ஜெனரலைசேஷன்ல தான் பாக்ஸ் ட்ரீயை பத்தி பேசுறோம். ஆக்சுவலா பாக்ஸ் அப்படின்னா ஒரு மரத்தை குறிக்குது. இப்ப நமக்கு பாக்ஸ்னா மீனிங் வேற. 12th நைட்டுங்கிற பிளேவ்ல தான் அந்த பாக்ஸ் அண்ட் ட்ரீயை பத்தி அவரை ரெஃபர் பண்ணியிருப்பாரு. அந்த பாக்ஸ் அண்ட் ட்ரீல தான் அந்த டோபி பெல்க் என்ன பண்றான், அந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறான் அப்படின்னு அவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ப்ரிஃபிக்ஸ் ஜோர்? ஜோனில வர ஜோர், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேக்குறாங்க. எ டேன்னு அர்த்தம். இப்ப ஜேர்னினா ஒரு நாள் பயணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதான் அந்த ஜோர்ங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது? டேவை ரெஃபர் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் 20 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.